பெரும் கடமைகளை அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனுடைய நலவுக்காக வேண்டி கடமையாக்கியிருக்கிறான். மனிதனுடைய நலவுக்காக வேண்டி 5 கடமைகளை அல்லாஹ் கடமையாக்கினதன் மட்டும் இல்லாம அந்த கடமைகளை செய்ததின் மூலமாக மனிதனுக்கு ஏராளமான நன்மைகளையும் வழங்குகிறான். பாவம் செய்யக்கூடிய மனிதர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். முதலாவது கடமை கலிமா. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்கிறானோ குஃபிரத் லஹு துனூபுஹு வ இன் கானத் மித்ல ஸபதில் பஹர். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யார் இந்த கலிமாவை சொல்கிறாரோ கடல் நுரையளவு அவருடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் சகோதரர்களே, எவ்வளவு இரக்கமுள்ளவன். வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஒரு மனிதன் சொல்கிறான், கடல் நுரையளவு அந்த மனிதனுடைய பாவம் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது முதலாவது. இரண்டாவது தொழுகை. ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகைய நிறைவேற்றுகிறோம். ஒரு நாளைக்கு 5 விடுத்தம் தொழுகையை நிறைவேற்றுகிறோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தவத்தஅ ஃபஅஹ்ஸன அல்-வுது. எந்த மனிதன் அழகான முறையில வுது செஞ்சு அழகான முறையில தொழுகையை நிறைவேற்றுகிறானோ தஹாத்தத் அன்ஹு துனூபுஹு. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஒரு காய்ந்த மரம் இருக்கி அந்த காய்ந்த மரத்தில இருந்து எப்படி இலைகள் உதிர்ந்து விழுகிறதோ அதே போல அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிறான். ஒவ்வொரு நாளும் 5 விடுத்தம் தொழுகிறாரு. ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில நடைபெற்ற பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரரே. இது இரண்டாவது கடமை. மூன்றாவது கடமையாக ஒரு மாதத்துக்கு முன்னால நாங்க எல்லாரும் என்ன செஞ்சோம்? நோன்பு பிடிச்சோம். ஒரு மாதத்துக்கு முன்னால நோன்பு பிடிச்சோம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், மன் காம ரமதான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யார் நன்மையை ஆதரவு வைத்தவராகவும் ஈமானுடனும் யாரு ரமதானுடைய 30 நோன்புகளை நோற்றாரோ குஃபிரத் லஹு துனூபுஹு. அல்லாஹ் அவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். இது மூன்றாவது சகோதரரே. எல்லா கடமைகளையும் அல்லாஹ் பாவ மன்னிப்போடு தொடர்பாக்கியிருக்கிறான். எங்களுக்கு தரப்பட்ட 5 கடமைகளை அல்லாஹ் பாவ மன்னிப்போடு தொடர்பாக்கியிருக்கிறான். முதலாவது ஜகாத்துடைய கடமை. ஜகாத்துடைய கடமை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், யார் ஜகாத்துடைய கடமையை ஒழுங்காக நிறைவேற்றுகிறாரோ துஹ்ரத்துன் லஹு, அந்த ஜகாத்துடைய இபாதத், அந்த ஜகாத்துடைய பணம் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிக்கும். அந்த அவர் கொடுக்கக்கூடிய அந்த பணம், அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்துடைய விடயம் அவரை பரிசுத்தப்படுத்துகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, 5வது கடமையாக ஹஜ்ஜுடைய கடமை. ஹஜ்ஜுடைய கடமை. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் எந்த பாவத்திலும் மானக்கேடான செயலிலும் ஈடுபடாமல் யார் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவாரோ ரஜஅக யௌம வலதத்துஹு உம்முஹு. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எல்லா பாவங்களையும் மன்னிக்கப்பட்ட நிலைமையில அவர் ஹஜ்ஜிலிருந்து ஊர் திரும்புகிறார். அன்று பிறந்த பாலகனை போல ஹஜ்ஜிலிருந்து ஊருக்கு வராரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹஜ்ஜுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். உண்மையில் பாவத்தோடு படைக்கப்பட்ட எங்களை மன்னிப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கிறான்.